காவேரி ரொம்ப பயப்படுறதால நம்ம என்ன பண்ணுறாரு விஜய் காவேரிக்கு தைரியம் சொல்லி அவங்கள தேத்துறாரு. ஒன்றுமே ஆகாது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தைரியம் சொல்லி அவங்கக்கிட்ட பழைய நிலைமைக்கு கொண்டு வராரு. அடுத்து ஒரு நிமிஷம் இரு காவேரின்னு சொல்லிட்டு வெளியே போகிற விஜய் காவேரிக்கு ஏதாவது வாங்கிட்டு வரான்னு வெளியே போகிறாரு. அப்போ கரெக்டாக அவங்க அத்தை கிட்ட மாட்டிக்கிறாரு. அவங்க அத்தை யாரோ ஒருத்தர் உள்ளே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. யாரதாவே கூட்டிகிட்டு தேடுறாங்க. பார்த்தாங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கும் போது காவேரி குழப்பி விட்டுறாங்க அத்தையை. நீ பார்த்தது வெறும் பிரம்ம தான், உண்மை இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக நீ பேயை தான் பார்த்த அப்படின்னு நம்மளாம் சொல்லி விட்டுறாங்க. அதை கேட்டு அவங்க அத்தையும் பயப்படுறாங்க. அடுத்து இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி நைட் டைமில் யாருக்கும் தெரியாமல் வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு. வெளியே கூட்டிட்டு அவங்கள அந்த சில்னஸ் அனுபவிக்க வைக்கிறாரு. அதனால் காவேரிக்கு இயற்கையாகவே குணமாகிறதுக்காக நிறைய சான்சஸ் ஆகி குணமாகுது. இங்கே நிவின் என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட ஃபோனில் கேட்டுட்ருக்காரு. அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிற யமுனா என்ன பண்ணுறாங்க, நிவின் கிட்ட வழக்கம் போல் சண்டை போடுறாங்க. காவேரி அக்கா எப்படி இருக்காங்க முதல்ல தெரிஞ்சுக்கணுமா, நேரில் போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே, நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா, அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, அக்காவை கூட போய் பார்க்க மாட்டேங்கிற உன்னோட அக்காவை கூட, ஆனால் நீ எனக்கு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம திட்டுறாரு. அதுக்கு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், காவேரி அக்கா மேலே ரொம்ப தான் உங்களுக்கு கரிசனம் அதிகமாக இருக்குது, ஒரு நாள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாரு விஜய் நல்லா கவனிச்சிக்கிறதால காவேரிக்கு சீக்கிரமாகவே குணமாயிடுது. அதனால் காவேரி நல்லா அழகாக குணமாயிட்டே வராங்க. அதை பார்த்து விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி சொல்கிறாங்க, விஜய் இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிறது சரியில்லை, ஏற்கனவே போலீஸ் எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக மறுபடியும் இங்கே வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களை விட்டு பிரிது கஷ்டமாக இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத காவேரி, சீக்கிரமாகவே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகிறாரு. இங்கே காவேரி விஜய் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜய் காவேரி பக்கம் மறுபடியும் வராரு. கையெல்லாம் அவருக்கு மறுபடியும் வந்திருக்கு அந்த அம்மா. அதை பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க இது எனக்கு வந்துச்சு, மறுபடியும் உங்களுக்கு வந்திருக்கு, என் கூட இருந்ததால் தான் இப்படி வந்திருக்கு, உங்களை நீங்கள் இங்கே விட்டுட்டு போகவே வேணாம், நீங்கள் இங்கே தான் இருக்கணும், நான் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்றாங்க. அதை கேட்டு இல்லை காவேரி, நான் உன் கூட இருக்க முடியாது, ஏற்கனவே குட்டி பாப்பாவுக்கு எதுவும் ஆகிடுமோன்னு பயத்தில் இருந்தோம் நம்ம 2 பேரும், அது வரைக்கும் உனக்கு நல்லபடி குணமாயிடுச்சு, அதனால் நானும் உன் கூட இருந்தேன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே நம்ம 2 பேருக்கும் எஃபெக்ட் ஆகிடும், என்னால் உனக்கு கஷ்டமாயிடும், மறுபடியும் உனக்கு வந்துச்சுன்னா அது நம்ம 2 பேராலும் தாங்க முடியாது, குட்டி பாப்பாக்காக நீ இந்த முடிவை ஏற்றுக்க தான் வேணும், நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன், நான் இருக்க இடத்துல நான் சேஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கேருந்து விஜய் முடிவெடுத்து கிளம்பி போயிடுறாரு. அதனால் காவேரி ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. காவேரி என்ன பண்ண நிவின் கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அடுத்து நிவின் கிட்ட விஜய் பற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஜய்க்கு அம்மா போட்டிருக்கு நிவின் அப்படின்னு சொல்லிட்டு. நிவின் நீ கவலைப்படாத, நான் என்னென்னு பார்க்குறேன் காவேரி, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் என்ன பண்ணுறாரு, விஜய் பார்க்குறதுக்காக போகிறாரு. அங்கே விஜய் பார்த்துட்டு நிவின் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னோடனே, நீங்கள் நிவின் இங்கே வந்தீங்க, உங்களுக்கு எதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வராது, நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏது இருக்கீங்க, காவேரி ரொம்ப கவலைப்படுறா, அதனால தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. காவேரி கிட்ட சொல்ல வேண்டியது எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அவள் இருக்க மாட்டேங்கிறாளே, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பதறி போகிறா, அதனால தான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே காவேரி நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நிவினும் விஜயும் ஒரு திட்டம் போடுறாங்க. அதன்படி பசுபதி இந்த இடத்துலலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் வந்திருக்கு, சீக்கிரமாகவே எனக்கு குணமாயிடும், குணமானோன்னு முதல்ல பசுபதியை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிடறோம், அதுக்கப்புறம் எந்த இடம்னு உங்களுக்கு சொல்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் நான் குமரன் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து அந்த பசுபதியை ஒரு வழி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. தேங்க்ஸ் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. பரவாயில்லைங்கன்றாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு காவேரி ஏன் காவேரி நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு இருக்காரு.